வெங்காயம் நடவு பண்ணிக்கிறேங்க. இதுக்கு பார்த்தீங்கன்னா, நாங்க நடவு பண்ணும்போது உரம் குடுக்குறக்கோ, இல்ல மருந்து குடுக்குறக்கோ எந்த ஒரு ஐடியாவும் இல்லாம பைப்லைன போட்டேங்க. பைப்லைன் போட்டு இந்த மாரி தண்ணி விழுகிற மாரி பைப்பெல்லாம் செட் பண்ணி போட்டு எல்லாமே பண்ணி இப்போ கிட்டத்தட்ட 20 நாள் ஆகிப்போச்சுங்க. 2 தடவ வந்து உரம் குடுத்தோங்க. மேலே வந்து அப்படியே வீசி விட்டோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, பயிர் கொஞ்சம் வளர்ந்துருச்சு. உன்னி வந்து அந்த மெத்தடில் வந்து குடுத்தோம்னா, கொஞ்சம் குருத்துலலாம் போய் உரம் பட்டுதுன்னா, குருத்து கருகுதுங்க. அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அதனால் இப்போ வேருக்கெல்லாம் நம்ம மருந்து கொடுக்கணும்போது எதில் கொடுக்குறதுன்னு தெரியலைங்க. ஒன்றா பம்ப் மாதிரி செட் பண்ணி கொடுக்கணும், இல்லைன்னா வெஞ்சுரி வேணுங்க. இது ரெண்டுமே நம்மகிட்ட இல்லைங்க. அதனால் எந்த வழியில் கொடுக்கலான்னு பார்த்தா, இங்கே நிறைய பேர்கிட்ட கேட்டேங்க. எல்லாருமே வந்து பேட்ரி ஸ்ப்ரேயரில் வந்து செட் பண்ணி கொடு நல்லாயிருக்கும்னாங்க. அது எப்படின்னு பார்க்கலாங்க. இப்போது நம்ம மெயின் லைனில் வந்துங்க ஃபஸ்ட்டு, அதாவது தண்ணி பாய்க்கிறதுலேருந்து ஒரு 2-2.5 அடி தூரத்தில் ஃபஸ்ட்டு ஹோல்ஸ் போட்டுக்கிறேங்க. 16 mm போட்டுக்கலாங்க. இதை வந்து இந்த ஹோல்ஸ் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இதுலேருந்து தண்ணி எடுத்து ஸ்ப்ரேயருக்கு வந்து ஃபில் பண்ணுறதுங்க. அதாவது நம்ம இப்போ உரம் கொடுக்குறீங்க அப்படின்னா, அந்த உரத்தை வந்து டைரெக்டாக அப்படியே போட்டு உள்ளே வந்து தண்ணியை பிடிச்சா போதுங்க. இல்லைன்னா நம்ம தண்ணி அதுக்கு வெளியிருந்து கொண்டு வர வேண்டியதாக இருக்குது. இல்லைன்னா அந்த பக்கம் வந்து பிடிச்சி ஊற்றுற மாதிரி இருக்குங்க. அதனால் ஃபஸ்ட்டே ஒரு ஹோல்ஸ் போட்டு ஒரு 16 mm லேட்டாக ஒரு 2 அடி 3 அடி ஜாயின் பண்ணி வச்சுட்டு அதில் ஒரு டேப் போட்டிங்கன்னா, நம்ம எவ்வளோ தேவையோ அந்தளவுக்கு நீக்கிவிட்டு நிறச்சிக்கலாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா, இதுலேருந்து திருப்பி ஒரு 2 அடி தள்ளி அடுத்த ஹோல்ஸ் போடுங்க. இது எதுக்காகன்னா, நம்ம உரத்தண்ணியோ மருந்து தண்ணியோ ஸ்ப்ரேயர்லேருந்து உள்ளே பம்ப் பண்ணுறதுங்க. இது வந்து நம்ம ஃபஸ்ட்டு ஹோல்ஸுக்கும் 2வது ஹோல்ஸுக்கும் கேப் இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு வேளை மருந்து தண்ணி கொடுக்கும்போது பார்த்திங்கன்னா, அதை நம்ம திருப்பி நம்மளுக்கே வரக்கு வாய்ப்பு இருக்குது கிட்ட இருந்துனாங்க. அதனால் ஒரு 2 அடி தள்ளி இருந்துட்டு அந்த மாதிரி பிரச்சனைலாம் இருக்காதுங்க. அதனால் முடிஞ்சளவுக்கு ஒரு 2 அடி கேப் விட்டு வந்து ஹோல்ஸ் போட்டுக்குங்க. இந்த ஹோல்ஸில் பார்த்திங்கன்னா, நம்ம ஒரு 20 mm வந்து ஜாயின் பண்ணிக்கலாங்க. 20 mm அந்த நம்மகிட்ட இருக்கிற ஸ்ப்ரேயருக்கு வந்து கரெக்டான சைஸாக இருக்குங்க. 16ங்கிற கொஞ்சம் சைஸ் பத்தாதுங்க ஸ்ப்ரேயர்லேருந்து அது கனெக்ஷன் பண்ணுறக்கு. ஆல்ரெடி போட்டு பார்த்தேங்க, அது செட் ஆகலை. இப்போ அந்த ஃபஸ்ட்டு ஹோல்ஸ்லேருந்து பாருங்கள், ஹோஸ் போட்டு நம்ம ஸ்ப்ரேயருக்கு வந்து தண்ணி விட்டுக்கலாங்க. இதில் இப்போ நம்ம உள்ளே வந்து வேணுங்கிற உரமோ மருந்தை உள்ளே கொட்டிட்டு தண்ணியை நிறச்சி விட்டுங்க. 2வது ஹோல்ஸில் வந்து இந்த ஸ்ப்ரேயரில் இருக்கிற நாசில கழட்டிட்டுங்க, அந்த முன்னாடி இருக்கிற அப்படியே இதோடய அப்படியே உள்ளே அமுத்துனீங்கன்னா அப்படியே லாக் ஆகிக்குங்க. நீங்கள் எதுவுமே இதுக்கு வந்து வேறு எந்த செட்டப்பும் தேவையில்லைங்க. 20 mm ஹோல்ஸ்க்கு நம்மகிட்ட இருக்கிற ஸ்ப்ரேயரோட அந்த எண்டை வந்து அப்படியே உள்ளே வச்சோன்னா ஒரு சொட்டு கூட லீக் ஆகலைங்க. அப்படியே டைட்டாக பிடிச்சிக்குது. எந்த பிரச்சனையும் இல்லைங்க. டேப் ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம தண்ணி வந்து ஃபில் பண்ணிக்கிறோங்க டேங்க்கில். ஸ்ப்ரேயர் டேங்க்கில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு இப்போ வந்து நம்ம மெயின் லைன் மோட்டரை வந்து போட்டு விட்டோங்க. இப்போ மெயின் லைனில் வந்து உங்களுக்கு தண்ணி வந்துட்டுருக்குதுங்க. இப்போ வரும்போது நம்ம பேட்ரி ஸ்ப்ரேயர் வந்து ஆன் பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க. இப்போது ஆன் பண்ணி விட்டோம்னா இதுலேருந்து தண்ணி வந்து அப்படியே டைரெக்டாக போய் மெயின் லைன் வழியாக உள்ளே போய்ங்க எல்லா பயிருக்கும் வந்து தண்ணி போய்க்குங்க. நம்ம உரமோ மருந்தோ எது கொடுத்தாலும் போய் எல்லா பயிருக்கும் கரெக்டாக போய் சேர்ந்துக்குங்க. இப்போ பாருங்கள், ஆன் பண்ணி விட்றோம், எப்படி போகுதுன்னு பாருங்கள். ஆன் பண்ணால் அப்படியே அந்த பைப் வழியாக போய் 20 mm ஹோல்ஸில் உள்ள ஜாயிண்ட் ஆகி மெயின் லைனில் அப்படியே உள்ளே போய்க்குங்க. நம்ம போட்டுவிட்டோன்னே தண்ணி அப்படியே உள்ளே குறையுது பாருங்கள். கொஞ்சம் எவ்வளோ ஸ்பீடாக வேணால் டபுள் மோட்டர் வந்து டபுள் மோட்டர் ஆன் பண்ணிக்கலாங்க. இல்லை நமக்கு மெதுவாக போகணுன்னா சிங்கிள் மோட்டர் ஆன் பண்ணால் போதுங்க. இப்போ பாருங்கள், தண்ணி போயிட்டுருக்குது. நீங்கள் தண்ணி வந்து மோட்டர் ஆன் பண்ண உடனே வந்து ஸ்ப்ரேயர் ஆன் பண்ணி உரமோ மருந்தோ கொடுக்க வேண்டாங்க. என்ன காரணம், இப்போ இந்த மாதிரி நான் சொல்கிறது இந்த பயிருக்கு மட்டுங்க. இப்போ 100 அடி நீளத்துக்கு வந்து நமக்கு தண்ணி போகுதுன்னா ஸ்டார்டிங்லேயே நீங்கள் போட்டு விட்டிங்கன்னா முன்னாடி இருக்கிற பயிருக்கு அதிகமாகவும் கடைசியில் இருக்கிற பயிருக்கு கொஞ்சம் கம்மியாக இருந்தால் போய் சேருங்க. அதனால் இப்போ நீங்கள் வந்து ஒரு 100 அடி தூரம் இருக்குதுன்னா ஒரு 50 அடி போக வரைக்கும் விட்ருங்க. தண்ணி வந்து ஃபஸ்ட்டு ஒரு 50 அடிக்கு போனதுக்கு அப்புறமா ஸ்ப்ரேயர் ஆன் பண்ணிங்கன்னா கரெக்டாக இருக்குங்க. திருப்பி அந்த 50 அடி போகிறக்குள்ளே இங்கே முன்னாடி இருக்கிறது நனைஞ்சிக்கும், பின்னாடியும் ஆவரேஜாக போய் சேர்ந்துக்குங்க. அந்த மாதிரி பண்ணிங்கன்னா கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு முன்னாடி இருக்கிற பயிருக்கு உரம் அதிகமாக கிடைக்குங்க, பின்னாடி இருக்கிற பயிருக்கு கம்மியாக கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதை என்னென்னு யோசனை பண்ணிட்டு பண்ணுங்கள். இது வந்து நம்ம முன்னாடியே அட்வான்ஸாக பிளான் பண்ணாதனால இந்த மாதிரி செட்டப் பண்ணுறேங்க. நீங்கள் அட்வான்ஸாக பிளான் பண்ணும்போது வெஞ்சுரி இல்லைன்னா பம்ப் சிஸ்டம் அந்த மாதிரி தான் போய்க்குங்க. அதுதான் வந்து பெட்டராக இருக்கும். நல்லது, நன்றி.